ஹாய் ஹலோ. ஸோ என்னடா நேற்று தான் வீடியோ போட்டேன், இன்றைக்கி திருப்பி வீடியோ போட வந்துட்டான்னு நினைக்காதீங்க. ஆஸ் யூ பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். மைண்ட் டைவெர்ட் பண்ணதுக்காக தான் உடனே கான்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சார், நான் போன வீடியோவில் கொஞ்சம் நிறைய விஷயம் தப்பாக சொல்லிட்டேன். என்னென்னா அந்த ஜெனசிஸ் 1:1 சொல்லிட்டேன். ஸோ அது அப்படி சொல்லக்கூடாதான். ஸோ அதில் என்ன சொல்லணும்னா ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 1 சொல்லணுமா. ஸோ சாரி, அதை நான் அட்ரஸ் பண்ணிக்கிறத விருப்பப்படுறேன். அதில் இன்னொன்று சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்னா காட் சேட் தேர் வில் பி லைட்டுன்னு சொன்னது நான் அங்கே தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா காட் சொல்வார், அதாவது காட் சொல்வார் இனிமேல் இங்கே லைட்டு இருக்கணும். ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அது கமாண்ட், அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அப்படி மாறும், லைட்டுன்னு ஒன்று வருமா. ஸோ அதை நான் தப்பாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கும் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அஃபண்ட் வேண்டாம். ஸோ நான் ஏதோ என் மனசுக்காக பிடிச்சனால அதை எடுத்து பண்ணேன். ஸோ யாரும் அது தப்பாக என்னை எடுத்துக்கிட வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். அது பேஸ் பண்ணி இந்த மந்த்து ஃபுல்லாகவே வீடியோஸாக தான் ஒரு 6 to 7 வீடியோஸ் கிட்ட அதை பேஸ் பண்ணி வரும். அதை பேஸ் பண்ணி நார்மல் வீடியோஸும் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி டிப்ரெஷனில் ஆளாகி போய் இருக்கேன்னு. ஸோ அதை நம்ம தக்குப்படுத்த வைக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, நம்ம மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கிட போகிறோம். ஆமாம், அதாவது லாஸ்ட் இதில் இப்போ எப்படி கிறிஸ்டியானிட்டியில் நம்ம இப்போ தாவணுமே தவிர்த்து இப்போ புத்திசத்தில் தாவறோம். அதாவது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு மாங்க் ஒரு மாங்க் சொல்லித்தராரு ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்டுன்னு சொல்லிட்டு. புத்திசம் சேனல் பேர் 1 year ago அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இன்றைக்கி அதிலேருந்து என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட், புத்திசம் இன் இங்கிலீஷ், இதுதான் வீடியோ பேர். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்கிட்ட ஃபோன் இல்லை, அதே மாதிரி லேப்டாப்லாம் எதுவுமே கிடையாது. என் டிவியில் கனெக்ட் பண்ணி உட்காந்துட்டு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் ரியாக்ட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ ஸ்டார்ட் பண்ணேன். So without any further ado, I'm going to introduce them to you. So first and foremost, before getting into these steps, there is one thing that you have to practice, and there is one thing that you have to master, and that is awareness. If you are not aware of what you are thinking, if you are not mindful about what you are thinking, then you cannot control it. So you have to totally understand and you have to totally be aware of what you are thinking. சொல்ல வராருன்னா, உங்களுக்கு நீங்கள் அவேராக இருந்திருக்கணும், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது இப்போ நான் ஒரு தப்புன்னு ஒன்று செய்ய போகிறேன்னா அது தப்புன்னு தெரியணும். பேசிக்காக அது நம்ம சொல்கிறது தானே, அது தப்புன்னு அது அது பண்ணாமல் இருன்னு சொல்கிறாரு. என்ன ஒரு விஷயம்னாலும் பேசுறதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு விஷயம் செய்யல ஈடுபடவும் சரி, அதுக்கு அவேராக இருந்தால் நம்ம அதை ஒரு அளவுக்கு நம்ம இக்னோர் பண்ண ஆரம்பி, அந்த ப்ராப்ளம்ஸை இக்னோர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. The first thing is to shift your thought pattern to something wholesome. There are some wholesome thoughts in your mind which makes you peaceful. Maybe like thinking of something that you have done in the past, like maybe you helped someone. Whenever you think that thought, your mind becomes happy and peaceful. So what you're going to do is, whenever you become aware of your negative thoughts, we're going to shift our thought pattern to something that is wholesome, something that makes us peaceful. So that is the first thing that Buddha says. Shift your thoughts to wholesome thoughts. அது ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அந்த தாட்ஸை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ நம்ம அந்த நெகட்டிவாக யோசிக்க போகும்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த அந்த ஹோல்சமான மூமெண்ட்டை, அந்த மறக்க முடியாத அந்த ஒரு மூமெண்ட்டோ இல்லை ஹாப்பியாக இருக்கிற ஒரு மூமெண்ட்டோ நினச்சிக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ எனக்கு நெகட்டிவாக இருக்குப்பா, எனக்கு மைண்டு ஃபுல்லாக இப்படிலாம் எனக்கு பண்ணுது, யோசிக்க தோணுது, இப்படிலாம் நான் பண்ணணும்னு யோசிக்கிற அந்த ஒரு டைமில் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நல்லா இருந்த சமயத்தை யோசித்து பாருங்கள். ஸோ அது சேஞ்ச் பண்ண வைக்கணும்னு சொல்கிறாரு. இது ஸ்டெப் 1. Buddha says, think about the disadvantages of thinking
negative emotions, right? If you are constantly having angry thoughts, then you have to think, these thoughts are hurting myself and others. If I take actions according to these thoughts, it will hurt myself and the others. Remember, it may be a little thought of anger, but if it grow up, what will happen? It will be destructive. So what do you have to do? Think about the drawbacks or disadvantages of thinking these negative thoughts. Then, whenever you see these disadvantages, your mind will tend to stay away from these negative thoughts. Most of the time, we are not. அதாவது நம்மளை அந்த ஒரு செகண்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நான் அந்த ஒரு கெட்ட விஷயத்த பண்ணேன்னா அது பின்விளைவை யோசிப்பாயோ விளைவுகளை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம பண்ணதுக்கப்புறம் அந்த பின்விளைவு எப்படி போய் அமையும், அதை நம்மளை மட்டுமே ஹர்ட் பண்ணாது, நம்மளை சுற்றி இருக்கிறதையும் ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கோவம் தான் மோஸ்ட்லி அந்த கோவத்தை நீங்கள் வளர விட்டால் அது வந்து இப்படி தான் போய் முடியணும் ஒரு செகண்ட் யோசிச்சா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலான்னு சொல்கிறாரு. Then as the third step, Buddha says, pay no mind, pay no attention. If the second step did not work out, go for the third step, to not to pay any attention to that thought. Right? See, whenever we give so much attention to something, maybe a thought, it grows again and again, it grows more, right? For an example, if you became angry with someone and if you keep thinking about him again and again and becoming angry, that anger will grow more and more. So what do you have to do? We have to let the thought be a thought without paying much attention, right? When you just stay away from giving attention, then it will fade away from your mind. It's something like this. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் ரியாக்ட் பண்ணிட்டேன், நான் கோவத்தோட ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை எனக்கு ஒரு விஷயம் மற்றவங்க சொன்னது அந்த கோவத்தை அவங்க சொன்னது எனக்கு கோவம் வந்துடும்போது நான் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது கூட கொஞ்சம் தான் கோவத்தை உள்ளாக்கும்னு சொல்கிறாரு. ஸோ இதை தான் நான் என் பேசிக் லைஃப்பில் நான் இந்த தப்பு தான் நிறைய வந்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. நான் என்னென்னா நான் செஞ்சதெல்லாம் அதிகமாக யோசித்து மற்றவங்க மேலே எனக்கு கோவம் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும். சின்ன விஷயமாகவே தான் இருக்கும், பட் அதிகமாக கோவம் வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எனக்கு பொறுத்தவரை. நான் சொல்கிறது கரெக்டு தான். பே நோ மைண்ட், பே நோ அட்டென்ஷன், இந்த தேர்ட் பாயிண்ட் போயிரு. அதை பற்றி அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம அதை பற்றி யோசிக்காமல் இருந்தால் we can move from thatன்னு சொல்கிறாரு. ஓகே, pay no attention, pay no mind. If the third step did not work for you, then the Buddha says, go for the fourth step, to relax your thought process, right? Now remember, when you think negative thoughts, your mind becomes so much busy, so much rough and distracted. So what you're going to do is, you're thinking, why am I thinking these distractive thoughts, these negative thoughts that are making me so much busy and making me distracted, right? So what you're going to do is, you're relaxing your thought process to something very soft and subtle, maybe like loving kindness, maybe like compassion, right? Maybe like gratefulness. When you think those thoughts, when you think more positive thoughts, your mind or your thought process becomes so much relaxed. இதில் மைண்டை ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு சுச்சுவேஷனில் ரொம்பவும் அந்த தேர்ட் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அட்டென்ஷன் அது என்ன அதுக்கு அந்த அட்டென்ஷன் கொடுக்காம மைண்டை ரிலாக்ஸ் அதை விட்டு வெளியே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் திங்கிங்கில் திங்க் பண்ணும்போது we can grow upனு சொல்கிறாங்க. ஐ மீன் we can change from itனு சொல்ல வராது. ரிலாக்ஸ் your thought processனு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட். Crush your thought with awareness, right? You have to be totally aware of your thinking pattern and
have a good determination to your mind that I am not going to think these negative thoughts, right? But this should not be done by everyone, right? Some may be not good at this, right? If you keep on becoming aware and if you keep on forcing this mind, it will grow more and more these negative thoughts. So if all those 4 steps did not work for you, then you have to go for the final step, right? So it is much better to practice these 4 thoughts before doing the final one. Okay, so practice these things. When you practice, you will feel and you will understand that your negative emotions are fading away little by little. Remember, this is not going to happen overnight. சேம் தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். அந்த ஒரு விஷயத்து கூட நம்ம ஃபைட் பண்ணணும் லாஸ்ட்டில். நம்ம அவேர்னஸ் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி அது பண்ணாமல் இருந்து அது பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லி நமக்குள்ளே அந்த ஒரு விஷயத்தோட சண்டை போட்டுக்கிட்டா அதை உடைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது வி கேன் சேஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதோட வீடியோ முடியுது. லாஸ்ட்டில் சொல்கிறாரு இதெல்லாம் ஓவர் நைட்லலாம் ஆக போகிறது கிடையாது, அது எனக்குமே தெரியும். ஸோ ஐம் ட்ரைங் டு பி அ பெட்டர் பர்சன் ஃப்ரம் ஹியர் ஆஃப்டர். சாரி, ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஒன் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நம்ம அதை பாசிட்டிவ் வேல கன்வெர்ட் பண்ணணும். நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கும்போது அதை யோசிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்த யோசித்து பார்க்கணும். செகண்ட் விஷயத்தை பற்றி அதோட அவேர்னஸ், ஒரு வேளை அப்படி நடந்தால் அது எப்படி பாதிக்கும்னு சொல்லிட்டு. தேர்டு விஷயம் வந்து அதுக்கு ரொம்ப பெருசாக அதை நம்ம அட்டென்ஷன் கொடுக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இது ஃபோர்த்து ஸ்டெப் வந்துட்டு இதை நம்ம இந்த ப்ராசஸில் நம்ம இதை நம்மளை கொஞ்சம் காம் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸ் கொஞ்சம் இருக்க பார்க்கணும். லாஸ்ட்டில் க்ரஷ் யுவர் தாட்ஸ் த்ரூ அவேர்னஸ்னு சொல்கிறாரு. சேம் தான், நமக்குள்ளேயே நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இந்த பின்விளைவை பற்றி யோசித்து பார்த்தா நம்ம ஓரளவுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. ஸோ இதை தான் இன்றைக்கி வீடியோவில் நான் கற்றுருக்கேன். நீங்களும் கற்றுக்கோங்க. ஒரு வேளை இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இருக்காதீங்க. ஸோ கற்றுக்கோங்க இதிலேருந்து. ஸோ ரொம்ப காமான வீடியோ தான் இதுவுமே. ரொம்பலாம் இதில் ஊவாங்கலாம் எதிர்பார்க்காதீங்க, எதுவுமே இருக்காது. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் நான் டே டு டே லைஃப்பில் இதை நான் ஹேபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா எனக்குலாம் தெரியாது. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா லைக்கை போட்டு விட்டு போங்க இதில். ஸோ ட்ரை டு பி பெட்டர் பர்சன் எவ்ரி ஒன். அவ்வளோதான். எனக்கு புரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. நான் இதன்மேல் இதை ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. பை பாய்.